டீ காபி பிரியர்களுக்கு பேரதிர்ச்சி. அதிரடி விலையேற்றத்தால் அதிர்ச்சியில் சென்னை மக்கள். சென்னையில் செப்டம்பர் 1 முதல் தேநீர் மற்றும் காபியின் விலை உயர்கிறது. ஒரு கப் டீயின் விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும் காபியின் விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. பார்சல் டீ 45 ரூபாயாகவும் பார்சல் காபி 60 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. பால், தேயிலை, காபி தூள் மட்டுமின்றி எரிவாயு சிலிண்டர் விலை மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டீக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விலையேற்றம் தினக்கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலதரப்பு மக்களின் அன்றாட செலவில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21 இரவு விபினும் அவருடைய தாயார் தயாவும் சேர்ந்து நிக்கிய ரொம்ப கடுமையாக தாக்குனதோடு மட்டும் இல்லாம அவரது 6 வயது சிறுவன் முன்னாடியே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தின் போது அங்க இருந்த காஞ்சன் தன்னுடைய மொபைல்ல இந்த காட்சிகளை படம் பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ இப்ப ரொம்ப அதிக அளவு பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோல விபினும் அவருடைய தாயாரும் ரொம்ப கடுமையான முறையில நிக்கிய தாக்குறது தெளிவாக பதிவாயிருக்கு. தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரியான அந்த காட்சிகள், எரியது போல காட்சிகள் நெஞ்ச ரொம்ப பதபதிக்க வச்சுட்டுனே சொல்லலாம். கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம திருமணமாகி 9 வருஷத்துக்கு அப்புறமா கூடுதலாக வரதட்சணை கேட்டு ஒரு பெண் கடுமையா தாக்கப்பட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தின இந்த சம்பவம் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு.